இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சமீபத்தில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ஐரோப்பிய பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது முகநூலில் நான் இந்த மாதிரி வந்து இந்த நாடுகளுக்கு போயிருந்தேன்னு போட்ட உடனே புகைப்படங்களை போட்டால் ஒருத்தர் வந்து அதில் வந்து போடுறாரு, எல்லா மன்னன் சீமானால் வந்த காசுன்றார். நான் வந்து பொது தளங்களில் விமர்சிக்கிறது கொள்றதை வந்து கொஞ்சம் அதை வந்து தவிர்ப்பேன். உங்கள் அண்ணன்லேருந்து உங்கள் கட்சியில் பல பேர் எனக்கு லட்சக்கணக்கில் தரணும், அதில் உங்கள் அண்ணனே 23 லட்சம் ரூபா தரணும், அதையும் சீமானவர்கள் உங்களுக்கு பணம் தரணும். அதை நான் புகார் கொடுக்கலாம் கொள்ளலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு நான் கடைசி நேரத்தில் தான் அதை அண்ணன்ட்ட ஒரு கேட்குறேன். அண்ணன் எங்கள் தமிழக ஆர்வமுச்சி கட்சி தலைவர் வேல்முருகன்ட்ட கேட்குறேன், அண்ணன் என்னண்ணே இந்த மாதிரி ஒரு புகார் மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன், அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். உடனே ஒரு ஆத்த சொன்னோம், உடனே சொல்லிட்டேன். அது யோசிக்க கூட இல்லை. சொந்த ரத்தத்துக்குள்ளார யுத்தம் மகேந்திரனது, அது வேணாம், அது இருக்கலாம், பெரிய தொகை தான், நான் ஏற்றுக்கிறேன், அது வேணாம், அது தவறாக போகும், அது வேணாம், கொடுக்காதீங்க. தெரியுது உங்களுக்கு 23 லட்சம் ரூபாய் பெரிய நட்டம் தான், இல்லைன்னு சொல்லி கொடுக்காதீங்க. 15-16 ஆண்டு காலம் பயணித்த ஒரு தம்பியின் நிலைமையே இப்படி. அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுல நீங்க பாதி கூட கொடுக்கணும். கோச்சிக்காதரா தம்பி, நான் தரேன்டா, வருத்தப்படாதரான்னு கூட ஒரு வார்த்தை இல்லை. நீங்க வேற விவசாயிகள் இல்ல, கட்சிக்காக வாங்கின நிதி அதெல்லாம், கட்சி செயல்பாடு, கட்சி வளர்ச்சிக்காக வாங்கினது அதெல்லாம். கட்சி வளர்ச்சிக்கெல்லாம் அது பல அதெல்லாம் வேணாம். நான் நேசித்த தமிழ் தேசத்துக்காக நான் செலவு பண்ணுது தனிப்பட்ட முறையில், அதெல்லாம் வெளியே வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது யாரோ மறுத்து பேசினா நான் வெளியே